தலைப்பில் ரஜினி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு பெண்களை பொறுத்தவரையில் பெண்களது உரிமைகள் தொடர்பாக மிகவும் பாரபட்சமாக இருக்கிற ஒரு விஷயங்களில் முக்கியமானது சட்டங்கள் என்று சொல்லிதான். அந்த வகையில் சட்டங்களும் சடங்குகள் கலாச்சார ரீதியாக அவ்வாறு பெண்களை ஒடுக்குமுறைகள் வைத்திருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இது தொடர்பாக கலந்துரையாடலாம். அந்த வகையில் முதலாவதாக ரஜினி. நன்றி. வணக்கம். பாலியல் தொழிலும் ஆண் மேலாண்மையும் அப்படின்னா இயல்பாகவே பாலியல் தொழில் அப்படிங்கிறதுல பெண் மேலாண்மை இருக்கா ஆண் மேலாண்மை இருக்கா அப்படின்னு உண்மையிலே விவாதிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது தொழிலே ஒரு பெண் பெண் மீதான ஒரு வன்முறையான ஒரு தொழில். அதனால ஒரு ஆணாதிக்க சமூகத்தால் அது ஒடுக்கப்பட்டது. ஆனால் எந்த வகையில் ஆண் மேலாண்மை எந்தெந்த கோணங்களில் அதன் மேலே பிரயோகிக்கப்படுகிறது, அதோட தொடக்கம் என்ன, அதோட இப்போ உள்ள நிலை என்ன, அதை பற்றி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பாலியல் தொழில் அப்படிங்கிற தொடக்கம் எங்களுக்கு வந்துச்சு. வேசி தாசி அந்த வார்த்தைகள் அதோட ஆட்சிகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. மனிதகுலம் இருந்ததுலேருந்தே பாலியல் தொழில் இருந்திருக்கு அப்படின்னு அந்த ஸ்டடீஸ்லாம் சொல்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், ஆதாம் பைபிளில் ஆதாம கடவுள் உருவாக்குறாரு. ஆதாம் அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போக வேண்டியதானே, அப்புறம் யார் உருவாக்குறாரு? ஆதாம் தனியாக இருப்பது நல்லது என்று இறைவன் கண்டார். அதனால என்ன செய்யறாராம்? தனியாக இருப்பது நல்லது என்று இல்லை, ஏவாள உருவாக்குறார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆணுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான இப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆண் தனியாக இருக்கிறோம்னா ஒரு கம்பேனியன் வேணும் கண்டிப்பா. அப்போ ப்ரெஷர் ஒரு இன்பம் கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு கான்செப்ட் ஆரம்பத்துல இருந்தே அது ஒரு இதாக வந்துகிட்டே தான் இருக்குது. பாலியல் தொழிலுக்கு ரொம்ப மனித குலம் இருந்ததுலேருந்தே பாலியல் தொழில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சூழல்ல இது பார்ப்பனிய ஒரு டெம்பிள். இது பாலியல் தொழில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயமா பார்ப்பனிய இந்து மத கலாச்சாரம் கோயில் தொடர்பான விஷயங்களோட தான் முதல்ல அதை அறிமுகப்படுத்துறாங்க. பெண்களுக்கு பாட்டு நடனத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு அழகியமாக அவங்க நினைக்கிற பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள டெம்பிள் கோயில் தொடர்பான சர்வீசஸில் ஈடுபடுத்துகிறாங்க. பூ கட்டுறது, பூஜைகளுக்கு இது பண்ணுறது, இது எல்லாமே டே டைமில். இரவு நேரங்களில் டெம்பிளில் உள்ள குருக்களுக்கு அவங்க மனைவியராக போகிறது. சுந்தரருக்கு தேவதாசிகள் மனைவியராக தான் இருந்தாங்க அப்படின்லாம் ஸ்டடீஸ் இருக்கு. அப்போ அதுதான் தேவரடியார் தேவதாசிகள் அப்படின்னு அந்த வார்த்தை தமிழ் கலாச்சாரத்தில் அறிமுகமாகும். அப்போ அவங்களுக்கு இதுல என்ன பின்னணினா, ட்ரெடிஷ்னலாகவே கொஞ்சம் பாட்டு நடனத்தை கற்றுக் கொடுக்கிற குடும்பங்கள். அதான் பரத்தையர் நாட்டியம் தான் இப்போ திரும்ப மறுபடி பரதநாட்டியமா ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பரதநாட்டியம் ஆகுது. அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிறது இப்போ ஒரு கல்ச்சுரலி எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு கௌரவமான விஷயம். பிள்ளைய பரதநாட்டிய கிளாஸுக்கு அனுப்புறோன்னா நம்ம அது ஒரு பெரிய கௌரவமான விஷயமா இருக்கும். அப்போ அதுல பொட்டன்ஷியலாக வர்றதுதான் நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கிறது. அதுக்கு எதிர்மாறான கலாச்சாரம் அப்படின்னு வருது. அதெல்லாம் லேட்டராக வருது. ஆனால் ஆரம்பத்தில் டெம்பிள் சர்வீசஸோட தான் தேவதாசி பாலியல் தொழில் அட்டாச்சாக இருக்குது. அதுலேருந்து தான் அது வருது. அந்த தீஜா கதைகள் தஞ்சாவூர்ல ராஜராஜனுக்கு மட்டும் 63 தேவதாசிகளை அவங்க மனைவியராக இருந்தார். அவங்க மனைவியர் இல்லை, அவங்க பெண்களா, அந்த பெண்களா. அதுக்குதான் அந்த பரத்தையர் கணிகையர் அந்த வார்த்தைகள்லாம் வரும் நம்ம புராணங்கள்ல. மற்ற தமிழ் சொல்லாடல்கள்ல இவங்க எல்லாமே குருக்களுக்கும் அதுக்கப்புறம் மன்னர்களுக்கும்
பாலியல் தொழில் தமிழ் கலாச்சாரத்தில் வந்து அதெல்லாம் முத்துலட்சுமி ரெட்டி வந்து இதில் என்னன்னா இதை வந்து நிலைநிறுத்துறதுக்காக அவங்களுக்கு வந்து நிலங்களை வந்து இனமா நிலங்கள் நகைகள் எல்லாத்தையும் வீடுகள் இவைகளெல்லாம் அரசர்களும் சரி குருக்களும் சரி அவங்களுக்கு இனாமா டெம்பிள் சர்வீசஸ் அப்படிங்கிற போர்வையில் அவங்களுக்கு இனாமா கொடுக்குறாங்க. இதைத்தான் முத்துலட்சுமி ரெட்டி எதிர்க்கிறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி எதிர்த்து அவங்க என்ன பில்லு முத்துலட்சுமி ரெட்டி பில்லு கொண்டு வராங்க. என்ன பில் கொண்டு வராங்கன்னா டெம்பிள் சர்வீசஸுக்கு நிலங்கள் இனாமாக கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு அவங்க தேவதாசி ஒரு முறைய ஒழிக்கணும்னு டைரக்டா பேசி பார்க்கறாங்க, நடக்கல. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க இதை எப்படி சட்ட ரீதியா அணுகிறது அப்படின்னா அவங்க அந்த நில டெம்பிள் லேண்டுக்கான ஒரு இதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இது வந்து டெம்பிள் சர்வீசஸ்க்கு இனாமா கொடுக்குறத வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். அதை தான் சத்தியமூர்த்தி வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. இதை அப்போஸ் பண்ணும்போது அவங்க அது ஒரு ஃபேமஸ் பதில் அவங்களுக்கு சத்தியமூர்த்தி வந்து அவர் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து பொட்டு கட்ட வேண்டியதானே அவங்களுக்கு பொட்டுகள் அப்படின்னு அவங்க அந்த சட்டசபையில் அவருக்கு பதில் கொடுக்குறது வந்து பெண்ணுடைய உரையாடல்ல அது வந்து ரொம்ப பிரபலமாக ஒரு சொல்லப்படுகிற ஒரு பதில் அது. அப்போ அதில் வந்து இன்னொரு பொலிட்டிக்கலாக என்ன இருக்குன்னா காங்கிரஸ் ஒரு ஜமீன்தார கலாச்சாரமும் சுயமரியாதை இயக்கம் வந்து அந்த ஜமீன்தாரிய கலாச்சாரத்துக்கு எதிராக தேவதாசி முறையை ஒழிக்கிறத வந்து முன்னெடுக்குது. அதுக்கப்புறம் தான் மூவாளூர் ராமாபெருமாள் வர்றாங்க. அவங்க வந்து ஒரு தேவதாசி. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட நாவல் தாசிகளின் மோசவலை அந்த நாவல் அவங்களே எழுதுறாங்க. நான் ஒரு தேவதாசி, நான் வந்து பிறவில தேவதாசி குடும்பத்திலிருந்து வந்தவன் கிடையாது. ஆனால் என்னுடைய குடும்ப வறுமையின் பொருட்டு என்னுடைய அழகையும் பாட்டிலும் நடனத்திலும் எனக்கு இருந்த திறமையை பார்த்து எங்கள் மாமா வந்து என்னுடைய அப்பாவை வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. அவ்வளவுக்கு பொட்டு கட்டி கோயிலுக்கு வந்து நீயா வறுமையில் கஷ்டப்படுற அவன் நல்லா டான்ஸ் ஆடுற பாட்டு பாடுறா அப்படின்னு சொன்ன கம்பல்ஷனில் எங்கள் வறுமையை கூட்டிட்டு அப்பா வந்து என்னை வந்து அனுப்புறது அப்படின்னு சொல்லி அந்த தாசிகளின் மோசங்களை அந்த நாவலோட தொடக்க உரையா அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் முத்துலட்சுமி ரெட்டியோட மூமெண்ட்டில் சேர்ந்து அவங்க சுயமரியாதை இயக்கத்தில் பெரியார் வந்து அவங்களுக்கு வந்து ஜாதி ஒழிப்பு திருமணம் அவங்கள வந்து தேவதாசி முறையிலிருந்து மீட்டு அந்த கதை எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெயினில் ஒரு மைனர் போகிறாரு, அவங்கள 2 தேவதாசி அவரை ஏமாத்துறாங்க, அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க. வந்து அதான் அவங்க எழுதின அந்த தாசிகளின் மோசவலை கதை நாவல். அப்போ அவங்க வந்து தான் அந்த நிலத்துக்கு விடுபட்டு சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை இருக்கிறதுனால பண்ணி வைக்கப்படுறாங்க. அப்புறம் தான் அவங்க இந்த நாவலை எழுதி அந்த தேவதாசி ஒழிப்பு முறையில் அவங்க வந்து பங்கெடுக்கிறாங்க. அந்த இதுதான் தமிழ் கலாச்சாரத்தில் வந்து தேவதாசி முறை ஒழிக்கப்படுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய சுயமரியாதை இயக்கம் பெரியார் பேசுவார். பெண்கள் தனித்து விடும் பெண்கள் விபச்சாரிகள் விதவைகள் எல்லாரும் என்னோட மாநாட்டில் கலந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறதுக்கு பின்னணி வந்து இந்த தேவதாசி ஒழிப்பு முறை அது வந்து இருக்குது. அதனால வந்து இந்திய தமிழ் கலாச்சாரத்தில் பார்ப்பனியமும் இதுதான் இதை வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சி அதுக்கப்புறம் இது ஸ்லோவாக இன்னும் இருக்கு. ஆனால் தேவதாசி முறை ஒரு ஃபியூடல்ல இருந்து இப்போ கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவ ஏகாதிபத்தியம் வந்ததுக்கப்புறம் பாலியல் தொழில் இதாயிட்டா பாலியல் தொழில் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னால் பாலியல் தொழிலுக்கு கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டா நிறுவனமாக ஆயிருக்கு. எப்படின்னு சொன்னால் டூரிசத்தோட அது வந்து இப்போ ரொம்ப லீக் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெரிய பெரிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணும்போது டூரிசத்தால வருமானம் பிளான் பண்ணும்போது இன்டைரக்டா அதில் பாலியல் தொழிலால் கிடைக்கிற வருமானம் அதுவும் சேர்த்து தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஸ்டடீஸ் ஒரு இக்கானமி பெண் வந்து ஒரு பொருளாதாரம் பெண்ணோட வந்து ஒரு ஜெண்டர் பாலியல் தன்மையானது வந்து ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கு இப்போ வந்து சர்வதேச நாடுகளில் வந்து டூரிசம் தொடர்பாக லிங்க் ஆயிருக்கு. அதுலேயும் வந்து ரேசிசம் அதெல்லாமே இன்னொன்று வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க பாலியல் தொழில் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் என்ன இது பண்ணுதுன்னா 3 கேட்டகரி ஆஃப் பாலியல் தொழில் இருக்கு. என்னன்னா ஸ்ட்ரீட் விமன் அது வந்து ஃப்ளோட்டிங் ப்ராஸ்டிடியூட்ஸ், 2வது வந்து புரோக்கல் ஹவுஸில் அட்டாச்சாக இருக்கிறவங்க, 3வது வந்து அவங்க வந்து
பெண்கள் ஒரு கமாடிட்டியாகவும், அதுவும் இன்னொரு ஆய்வு என்னன்னா, ஸ்ட்ரீட்ல உள்ளவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், வறுமையில உழைப்புக்காக வருமானத்திற்காக போறவங்க, கொஞ்சம் புரோக்கர் ஹவுஸோட அட்டாச்சா இருக்கிறவங்க எப்படின்னா கணவனால கைவிடப்பட்டுறவங்க, கணவனோட கொடுமைக்கு ஆளாகி விடப்படுறவங்க, பேரண்டோட இயல்பாகவே சீக்கிரமா பேரண்ட்ஸ் இறந்துட்டா விடப்படுற குழந்தைகள், பெண் குழந்தைகள், அனாதையாகிற பெண் குழந்தைகள், அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க தான் அந்த புரோக்கர் பின்புகள்கிட்ட போயிருந்தாங்க. நான் இப்போ பர்சனலாக நான் தேனியில் டிஎஸ்பியை போய் பார்க்க போயிருந்தோம். அப்போ அவரை நீங்கள் பெண்கள்லாம் நீங்கள் பெண்ணியவாதியாக இருக்கீங்க, நான் ஒரு ப்ராஸ்டியூஷன் ரேட்டு போகிறது வாங்க அப்படின்ற நானும் ஒரு ஃப்ரெண்டு போனோம். அவர் கூட அந்த ஜீப்லேயே போனீங்கன்னா ஒரு அடர்ந்த ஒரு காடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போலீஸ் ஜீப்பில் இறங்கி ஓடுறாங்க. ஓடி என்னன்னா ஆம்பளைகள் யாருமே பிடிபடாது, ஒரு பெண்ணை மட்டும் ஒரு பிரியாணி பாக்கெட்டோட பிடிச்சிட்டு வர்றாங்க. பெண்ணை பிடிச்சிட்டு வந்தோடனே அப்புறம் நாங்கள் அவங்கள எல்லாத்தையும் ஜீப்பில் ஏற்றி நிறைய ஆண்கள்லாம் அப்படியே அக்கக்க அந்த ஏரியா ஓடுறாங்க. இவங்க பெண்கள் மட்டும் பிடிபடுறாங்க. இந்த ரெய்டில், போலீஸ் ரெய்டில் பிடிபட்டு அவங்க ஜீப்பில் ஏற்றி கொண்டு வந்தாங்க. அப்போது நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, கணவருக்கு எனக்கு சண்டையாயிடுச்சு, வீட்டில் இறங்கி நான் பஸ்ஸில் இறங்கிட்டு ஒரு இடத்துல இந்த கூழ்நீர் குடிச்சிட்டு, அப்போ இந்த கூழ்நீர் குடுமா அப்படின்னு சொன்னார். அது குடிச்சோன்னா அப்படியே அவர் கூப்பிட்டாரு. நான் எனக்கு ஒரு டைரக்ஷன் இல்லை, புருஷத்தை சண்டை போட்டு வீட்டுக்கு போனேன். வீட்லேயும் அண்ணனுக்கு ஏற்று போகணும்னு ஒரு பயமாக இருந்தது. பார்த்தா நான் இதில் இன்வால்வ் ஆகிட்டு இப்போ நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணோம். அவங்க அண்ணாந்து அடுத்த நாள் பார்த்தோம் அவங்களை காணும். அப்போ என்ன எல்லாருமே சொல்கிறாங்கன்னா, சில சமயம் இந்த இதில் மாட்டிட்டவங்களுக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணுறது, அவங்க திரும்ப எப்படி இருந்தாலும் அவங்க ரீலொகேட் ஆகி அவங்களுக்கு போயிடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் பெண்கள் சில பெண்கள் எனக்கு அந்த அந்த டீ அந்த 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 தருணம் ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் அதனால் கிடைக்கிற பணத்தை என்னால் தவிர்க்கணும். பெண்களோட இன்டர்வியூஸில் உள்ள ஒரு கோர்ஸ். இன்னொரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பெஸ்ட் இதெல்லாமே அமெரிக்கன் இன்டர்வியூஸ் தான். என்னோட பெஸ்ட் டே இல்லை என்னோட வேர்ஸ்ட் டே, என்னோட மிக மோசமான நாள் ப்ராஸ்டிடியூஷனில் நான் ஷூ வித்துக்கிட்டு இருந்ததை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு. அது சில பெண்கள் தொழிலாக போகுது, அதை விரும்பி அவங்களோட வறுமை கொடுமைனாலும் எக்ஸ்போஜர் டு வயலன்ஸ், திரும்ப அதுலேருந்து வெளியில் வர்ற ஒரு வயலண்ட் சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோமே அப்படிங்கிறதுனாலையும் ஒரு அஃப்ளூவெண்ட் மணியோட டூரிசத்தோட லிங்க் ஆகிருக்கு. இன்னொன்று என்னன்னா இல்லை ஆண்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்தோ மற்ற அமெரிக்கன் வெஸ்டில் இருந்தோ இங்கே டூரிஸ்ட் ஆகிற பெண்கள் ஆண்கள் அவங்களுக்கு ஏஷியன் விமன் மோர் அவைலபிள். அப்போ காசு கொடுத்தா நம்ம டூரிசம் முடிச்சுட்டு பிஸ்னஸையும் முடிச்சுட்டு நம்ம செக்ஷுவல் ப்ளஸரும் பெற்றுக்கலாம் அட் அ சீப்பர் ரேட் அப்படின்னு அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி இதில் கனெக்ட், இந்த ஆங்கிளில் தான் இதில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஒரு ரேஷியல் ஆஸ்பெக்டும் அது இருக்குது. தமிழ் சினிமா நான் ஒரு 3 கேட்டகரி சொன்னேன்ல, அது தமிழ் சினிமாவில் நிறையா படங்கள் இருக்குது. உதாரணமாக அரங்கேற்றத்தில் பிரமிளா அரங்கேற்ற சினிமா பிரமிளா ஒரு பார்ப்பனிய பெண் இருப்பாள். அவள் ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ராஸ்டிடியூட் தெரியாது, வெளியில் அவள் தெரியும் போது ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அவள் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அப்பப்போ அதே மாதிரி நாயகன்ல ஒரு பொண்ணு கெஞ்சுவா கமல், நான் ஒரே ஒரு பொண்ணு செஞ்சுக்கிறேன். அந்த அந்த நாயகன்ல அந்த அந்த பாட்டு என்ன அந்த பாட்டு ஐயா ஏதோ ஒரு பாட்டு வருதுல்ல, அது அசுமித் சுபத்தை அவங்க அந்த சரண்யா. அடுத்து இன்னும் தமிழ் சினிமாவில் மகாநதியில் கமல் அதே மாதிரி கமல் அதே மாதிரி ஸ்ரீ 3ஆம் பிறையில் கமல் ஸ்ரீதேவியை அந்த புரோக்கர் ஹவுஸில் தான் அவன் மிஸ் பண்ணு கிட்னாப்பிங் அல்லது மிஸ் ஆகிக்கிறாங்க பெண்கள். அதை ஒரு சில தமிழ் படங்கள் அந்த பிரபலாவை பார்க்கும்போது ஒரு ஹை ப்ரொஃபைல் கிராஃபிக். இதில் கூட அந்த விக்ரம் அந்த சேது படத்தில் கூட
அந்த பொண்ணோட அக்கா வந்து விக்ரம் போய் அதை மீட்டுருவார். பார்ப்பனிய பெண்கள் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல், அவங்களுடைய ப்ராஸ்டியூஷன் இருக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து விக்ரம தெரியாமல் அதை முகப்படி போட்டு அதை கூட்டிகிட்டு வருவார். இது மாதிரி சினிமாவிலுமே அந்த கிளாஸ் வந்து அந்த வர்க்க ரீதியாக பார்ப்பனிய பெண்கள் வந்து அவங்க வந்து ஒரு வறுமை கட்டணம் அது மாதிரியும், அதே மாதிரி இந்த சரண்யா போன்றவங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால பாலியல் தொழில்ன்றது இப்போ வந்து ஒரு எப்போ அதை லீகலைஸ் பண்ணுறாங்க, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி சட்ட ரீதியாக பாலியல் தொழில் அங்கீகாரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எப்போ அதை அங்கீகாரப்படுதுன்னா அதுவும் மேலாண்மை, ஆண்ய மேலாண்மை நோக்கோடு தான். பிரெஞ்சு ரெவல்யூஷனோட பிரெஞ்சு ஆர்மிகள் தான் அந்த தொற்று நோய் வர ஆரம்பிச்சு, பாலியல் தொற்று. அப்புறம் தான் பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, இப்படி எல்லாருக்குமே பாலியல் தொற்று நோய் வந்தால் போராட்டம் ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதனால இந்த ஆர்மி மென்னுக்காக ப்ராஸ்டிடியூஷனுக்கு எல்லாருக்கும் ஐடி கொடுத்து அதை லீகலைஸ் பண்ணிட்டா இந்த செக் பண்ணலாம் அந்த நோயை, நோய் வராமல் அதை கரெக்டாக அவங்கள பார்த்து பண்ணி அவங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் மேலே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் பொது சுகாதாரத்தின் மேலே உங்களுக்கு தெரியும் எய்ட்ஸ் ரொம்ப பரவலாம். புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு விளம்பரம் இருந்துச்சு அப்படின்னால, புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு நான் அதை எதிர்த்து ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கேன். ஏன்னா அதில் பெண்கள் தான் வந்து பாலியல் இதை பரப்புறாங்க. எய்ட்ஸ் வரும் எப்போ வரும்னா அவருக்கு தான் அந்த சொந்தப்பட்ட பெண்களோட போக முடியாது. அப்போ பெண்கள் தான் அந்த பாலியல் தொழிலை முன்னெடுக்கிறது, அவங்களோட வியாதிகளை முன்னெடுக்கிறது, அவங்க அதை பேன் பண்ணாங்க. அந்த கோர்ட்ல இருந்து நான் டைரக்ஷன் வாங்கினேன், அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லி அந்த பேனரே அப்படியே வரும். புள்ளிராஜாவுக்கு எக்ஸோமா எல்லா இடத்துலையும் வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் போட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணோம். அந்த மாதிரி வந்து பெண்கள் தான் அந்த எய்ட்ஸோட பரவலை ஒட்டி தான் ப்ராஸ்டிடியூஷனை வந்து ரொம்ப லீகலைஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து சீட்டான ஒரு ஆக்ட் இருக்குது, சப்ரஷன் ஆஃப் இம்மாரல் டிராஃபிக்கிங் அமாங் விமன். விமனுக்கு தான் முதல்ல நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களையாக தான் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த கோர்ட்டில் நிற்கும் போது ப்ராஸ்டிடியூஷனுக்கு பெயில் போடுறதுக்குன்னே சில வக்கீல்கள் இருப்பாங்க. அவங்க வந்து யாரை கூட்டிகிட்டு வருவாங்க, போலீஸ்னா பெண்களை தான் கூட்டிகிட்டு வருவாங்க. எந்த கேஸ்லையுமே எதுலையுமே ஆண்களை வந்தோ பின்ஸோ வந்தோ கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது இதுவரையில கோர்ட்டில், நீதிமன்றத்தில். அப்புறம் தான் பெண்கள் இயக்கங்களுக்கு அப்புறம் இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆஃப் இன் பர்சன் ஐடிபிபின்னு அதை மாற்றினாங்க. இதுதான் வந்து சட்ட ரீதியாக வந்து இருக்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இதில் வந்து ஒரு கமாடிட்டி பெண், ஆனால் இதுவுமே அவனுக்கு ப்ளஷர் கொடுக்குறேன், நீ எனக்கு காசு கொடு. இதில் வந்து ஆண்கள் ஏன்னா மேரேஜ் கிடையாது, குழந்தை பெற்றுக்க வேண்டாம், அவங்க ஒரு கமிட்மெண்ட் இல்லை அவங்களுக்கு. இது வந்து கமாடிட்டி பெண் ஒரு ப்ளஷர் இருக்குது. மேரேஜ் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு கமிட்மெண்ட்டோடு கிடைக்கிற ஒரு ப்ளஷர் வந்து ப்ராஸ்டிடியூஷனில் கமிட்மெண்ட் இல்லாமல், குழந்தை பெற சேலஞ்ச் இல்லாமல், வேற எந்த சேலஞ்சும் அவங்க மேலே இல்லாமல் வெறும் காசுக்காக மட்டுமே அந்த ப்ளஷர் கிடைக்கிறதுனால இந்த தொழில் வந்து இதுவே ஒரு ஆணாதிக்க மேலாண்மையோட கண்டினியூ பண்ணுது. இதை வந்து நம்ம எப்போவுமே இது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம். பெண்களோட சுதந்திரத்துக்கோ பெண்களோட சாய்ஸ், மேரேஜ் பண்ணுற பூவாளூர் ராமாமிர்தம் கூட அதான் சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜ் வேணுங்கிறத எங்கள் அப்பா தடுப்புனா என்னைய தேவராசியாக போகிறாங்க அப்படின்னு. அதனால இதில் வந்து ஒரு இயல்பாகவே ஒரு வன்முறையும் ஆணாதிக்க மேலாண்மை இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே அது இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆனாலும் சரி ஆகுட்டாலும் சரி நம்ம அதை எதிர்க்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. எனக்கு தெரியும் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. நானும் என்ன கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். செய்திலேயே அடுத்ததாக முஸ்லிம் தனியார் சட்ட சீர்திருத்தமும் பெண்களும் அந்த தலைப்பில் இல்லாதே நாக்குள் அவர்கள்
தோழி யோகி அவர்கள் மலேசிய பெண்களின் ரத்னாசிரமம் பேச விரும்புகிறார். அப்போ நீங்கள் பங்கேற்பதுதானே முறை, நீங்கள் எப்படி போகலாம் என்று ஒரு கேள்வி. உண்மையில் முஸ்லீம் பெண்களுடைய ரத்னா பற்றி பேசப்பட்டதுக்காக வேண்டி நாங்கள் அதை கொஞ்சம் செய்யவில்லை. அதற்காக பேசப்பட வேண்டிய விஷயம் ஒன்றால் நாங்களும் ஆரம்பத்திலேயே அந்த நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட்ட நேரத்திலேயே கலந்து ஆரம்பத்திலேயே சொல்லி கொண்டிருந்தால் தனியார் அரங்கத்தையே நாங்களே நினைத்து நடத்தியிருப்போம். அது எந்த யோகத்தை பேசப்பட தடையான ஒரு விஷயம் நாங்கள் நினைத்தார்கள். உண்மையில் எல்லா ஏற்பாடும் முடிந்த நிலையில் எங்களுடைய சுயாதீனத்தன்மைக்கு ஒரு சவால் கொடுப்பதற்கு எங்களை சேர்ப்பு உறுப்பினர்கள் என்ற வகையில் எங்களை உரிய மரியாதை தராமல் வெளி தீர்வுகளும் அழுத்தங்களும் ஏற்பட்ட எதிர்த்துதான் எங்களுடைய சுயமரியாதைக்கு அதை நாங்கள் வெளிநடப்பு செய்வோமே தவிர இந்த தலைப்பு பேசப்படாது என்பதற்காக அல்ல என்ற உண்மை அந்த பலரும் இந்த கேள்வி எழுகிற காரணத்தால் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அடுத்ததாக இலங்கை முஸ்லீம் தனியார் சட்டத்தில் பெண்களும் என்ற இந்த தலைப்பு நான் ஒரு இஸ்லாமிய பார்வை கோணத்தில் நோக்குநிலையை காண விரும்பவில்லை. காரணம் இங்குள்ள நம்முடைய பங்கு பெற்றினர்கள் அது பொருத்தமானதல்ல என்று கருத்து அந்த வகையில் சமூகவியல் நோக்கிலே சில கருத்துக்களை மட்டும் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இலங்கை எங்கள் சட்டத்தமிழர் 2 பேர் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவை சட்டத்தை பற்றி பேச கொஞ்சம் நடுங்கமாக இருக்கிறது. 1770ஆம் ஆண்டில் டச் ஆட்சியின் போது முன்னாள் இந்தோனேசிய நாட்டினை முன்மாதிரியாக கொண்டு இந்த முஸ்லிம் விவாக தொடர்பான சட்டக்கோவையை உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. 1706 1951ஆம் ஆண்டுகளில் இந்த சட்டக்கோவை சட்டத்தொகுப்பு உள்ளாய்வு மாற்றியமைப்பு என்பன உள்ளடங்கிய ஒரு செயல்முறைக்கு உட்பட்டது. இந்த சட்டத்துக்குள்ளே இலங்கை வசிப்பிடமாக கொண்ட முஸ்லிம்கள், இலங்கை வசிப்பிடமாக கொண்டிருந்த முஸ்லிம்கள் இந்த இரு தரப்பினரதும் வழித்தோன்றல்கள் என்போர் அணுகுவார்கள். இவர்கள் வெளிநாட்டில் பெரும்பான்மை கொண்ட போதிலும் கூட இந்த நாட்டை முற்றாக கைக்கொள்ளவில்லை என்ற இந்த சட்டம் செல்லுபடி ஆகும். இந்த சட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள், அதாவது இலங்கை தற்போது நடைமுறையில் இருக்கிற சட்டத்திலே இது தொடர்பான நடைமுறைகளில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. தொடர்ச்சியான குரல்களும் குறைபாடுகளும் பெண்கள் முஸ்லிம் பெண்கள் சார்பில் அவர்களுக்கு நியாயமும் சமத்துவமும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ச்சியாக உழைத்து வருகின்ற ஒரு சிலருடைய இடையராத முயற்சி காரணமாக இந்த 2009ஆம் ஆண்டு நீதியமைச்சர் இந்த ஒரு புறவட அவர்கள் நீதியமைச்சராக இருந்தபோது ஒரு சட்டத்தின் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டதை அடுத்து சுமார் 9 வருடகால உழைப்பு இருக்கிறது. 313 பக்க அறிக்கை ஒன்று தொகுதி 2 என்ற வழியிலே 302 பக்கங்களை கொண்ட நினைவுகள் கொண்டதாக ஒரு பெரிய அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தில் இஸ்லாமிய சட்டம் என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய சட்டத்தை அடிப்படையாக கொண்டு தற்போதைய பிற முஸ்லிம் நாடுகளில் எல்லோரும் சட்ட சீர்திருத்தங்களுக்கு பொருத்தமான உதாரணங்கள் பரிந்துரைகள் என்பவற்றை உள்வாங்கியதாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட சீர்திருத்த குழுவில் கௌரவ நீதியரசர் சலீம் யூசுப் அவருடைய தலைமையில் தயாரித்து அளிக்கப்பட்ட இந்த அறிக்கை 2 முரண்பட்ட, அதாவது சில விஷயங்களில் முரண்பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு